அல்லேலூயா. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள், நம்முடைய வேலைகள், நம்ம தொழில்கள், இதை ஆசீர்வதிக்கவே தேவன் விரும்புகிறார். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அதுக்கு தான் கர்த்தர் நம்ம இந்த பூமியில படைத்தார். உன்னை உட்கார வச்சு உன்னை சபிக்கணும், உன்னை அடிக்கணும், உன்னை உதைக்கணும், உன்னை குத்தணும் அப்படின்னு தேவ திட்டம் கிடையாது. மனுஷனை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த பிரதான நோக்கம் என்னன்னா அவனை ஆசீர்வதிக்கணும். ஆமென். அப்ப அதனுடைய வழிகள் தான் வித்தியாசமான சூழ்நிலைக்குள்ளே நாம சென்று கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது இல்லையா, நீ பிரியமான எல்லா வச்சும் நீ வாழ்ந்து சுகமா இருந்தா ஆண்டவர் சொன்னார். அது உன் ஆவிக்கும் பொருந்தும், உன் ஆத்மாவுக்கும் பொருந்தும், உன் சரீரத்துக்கும் பொருந்தும். ஆமென். அப்போ தேவன் படைத்த வகை எல்லா வச்சும் இந்த உலகத்துல வாழ்ந்து சுகமா இருக்கும்படி தான் கர்த்தர் படைத்தான். அல்லேலூயா. அதை மனுஷன் எடுத்துக்கிட்டான். ஏன்னா அந்த உலகத்தில் படைத்த எல்லா வச்சும் மனுஷனுடைய ஆளுகைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தான். ஆனா இன்னைக்கு எதுவுமே மனுஷனுடைய ஆளுகைக்கு, அவனே ஆளுகைக்கு இல்லை. வேதம் தெளிவா சொல்லு, இந்த உலகத்திலே படைத்த எல்லாமே மனுஷனுடைய ஆளுகை கர்த்தர் படைத்தவர். அதான் எல்லாத்தையும் ஆதாம் கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டா. நீ என்ன வேணா பண்ணிக்க, இதெல்லாம் படைச்சுக்கு என்ன பேர் வைக்கிறியோ அதான் பேர். நாய்க்கு நாயை வை, பூனைக்கு பூனை வை, சிங்கத்துக்கு சிங்கத்தை வை. அப்போ எல்லாவற்றுக்கும் சரியான பேர்களை ஆதாம் வைத்தா. அதுதான் இன்னைக்கு எல்லா பேர்களா இருக்கிறது. அப்ப தேவ திட்டம் அப்படிதான் இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லாவற்றிலும் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து சுகமா இருக்கதான் தேவன் விரும்பினார். அப்ப நம்மை வெட்கப்படுத்துவது தேவ திட்டம் இல்லை. வெட்கத்திற்கு பதிலாய் நம்மை ஆசீர்வதிப்பதே தேவ திட்டம். ஆமென். எல்லாவற்றிலும் இப்படிப்பட்ட பாதை தான் கர்த்தர் நம்மை கொண்டு போய் விரும்புவார். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் பாருங்க, உலகத்தில் இருக்கிற வரைக்குமே ஆண்டு அந்த உலகத்துக்கு கடைசியில் எடுக்கப்படும் பொழுதும் பெத்தானியா வரைக்கும் போய் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற வழியிலே சீஷர்களை ஆசீர்வதித்து கடந்து போனார். லூக்கால எழுதப்பட்டிருக்கு. அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போதும் தன் சீஷர்களை ஆசீர்வதிச்சுட்டு தான் அவர் போனார். ஆமென். அப்ப ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகளுடைய உடன்படிக்கை, அது மாறாது.